زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்று உங்கள் முன்னால் பேச எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இறை தூதரின் இனிய அறிவுரைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை சொல்கிறாங்க, நீங்கள் ஆதாரம் இல்லாமல் பிறரை சந்தேகிப்பது குறித்து நான் உங்களை எச்சரிக்கிறேன். ஏன்னா சந்தேகம் என்பது பெரிய பொய்யாகும். நீங்கள் மற்றவங்களுடைய அந்தரங்கம் பற்றி ஆராயாதீங்க, மற்றவங்களுடைய குறையை துருவி கேட்காதீங்க, கோபம் கொள்ளாதீங்க, பொறாமை கொள்ளாதீங்க, பிணங்கி கொள்ளாதீங்க. மாறாக அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் காட்டியதின்படி அன்பு காட்டுவது சகோதரர்களாக இருங்க. ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு சகோதரர் ஆவார். அவர் தன் சகோதரருக்கு அநீதி இழைக்கவோ துரோகம் இழைக்கவோ கேவலப்படுத்தவோ வேணாம். ஏன்னா இதில் இரையச்சம் இருக்குது. இதை சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நெஞ்சை நோக்கி செய்கை செஞ்சாங்க. யார் எந்த முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமை கேவலப்படுத்துகிறாரோ அவருடைய தீமைக்கு அதுவே சான்றாகும். ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுடைய பொருள், உயிர், மனம் ஆகியவை புனிதமானது. மற்றவங்களுடைய கண்ணியத்தில் நம்ம விளையாடக்கூடாது. இப்னு மசூத் அலி அவங்க கிட்ட ஒரு மனுஷனை கூப்பிட்டு இவர் இன்னார், இவருடைய தாடியில் மது சொட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ இப்னு மசூத் அலி சொல்கிறாங்க, நம்ம துருவி ஆராய்வதை விட்டு தடுக்கப்பட்டுள்ளோம். நம்ம துருவி ஆராயக்கூடாது. அப்படி இருந்தாலும் நமக்கு என்ன வெளிப்படையாக தெரியுதோ அதை நம்ம குற்றம் பிடிப்போம் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, நீங்கள் மற்றவங்களை குறை சொல்வதற்காக அவங்களுடைய அந்தரங்கம் பற்றி ஆராய்ந்தால் நீங்கள் அவங்கள பால்படுத்தியவராவீர் அல்லது பால்படுத்தியதற்கு முயற்சித்தவராவீர். உறவை முறிக்க வேணாம். வாங்கும் நோக்கமின்றி விற்கும் பொருளை விலையேற்றி கேட்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யார் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் அவர்கள் செய்யாத குற்றத்தை செய்ததாக கூறி துன்புறுத்துகிறாரோ அவர் பெரும் பாவத்தையும் பெரும் அவதூறையுமே சுமக்கிறார் என்று சொல்கிறான். அப்புறமா இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின் இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய செல்வத்தையும் பார்ப்பதில்லை, மாறாக அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய அமல்களையுமே பார்க்கிறான். இந்த பயானில் கேட்டதை நீங்கள் வரும் காலத்தை செயல்படுத்தி நன்மை பெறுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.